நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் யூனிட் 2 காஸ்ட் ஷீட்டில் அதர் எக்ஸசைஸ் சம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் மாதிரி இந்த சம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நல்லா கவனித்து பாருங்கள். In a factory, 2000 units of product A were manufactured in the month of July 2009. From the following figures obtained from the costing records, prepare a cost sheet showing cost per unit. Opening stock of raw material 5000, purchases 55,000, closing stock of raw material 10,000, direct wages 25,000, factory overheads 40,000, office and administration overheads 20,000. கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் ஷோவிங் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா காஸ்ட் ஷீட் கூடவே காஸ்ட் பர் யூனிட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி போடணும். அதுதான் அதுக்கான மீனிங். அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா கொஷினில் 20,000 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, அது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு காஸ்ட் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் டைரக்ட் வேஜஸ் 25,000, அந்த காஸ்ட்டை இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் நம்ம டிவைட் பண்ணும்போது காஸ்ட் பர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் இந்த இடத்துல நான் சொன்னல 20,000 யூனிட்ஸ், அது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இதெல்லாமே காஸ்ட் வேல்யூ. இதை நம்ம இந்த யூனிட்ஸால் டிவைட் பண்ணும்போது காஸ்ட் பர் யூனிட்னு கிடைக்கும். அதுதான் இந்த காலம். ஓகேவா? இப்போது கொஷின் புக் வச்சு பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 5,000, ஆட் பர்ச்சேசஸ் 55,000. இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 60,000 வரும். அதில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 10,000 லெஸ் பண்ணும்போது 50,000 வரும். இதுதான் நம்மளுக்கு என்னது, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இது வரைக்கும் நார்மலாக நம்ம போடுற ஃபார்மேட் அதே தான். இப்போது காஸ்ட் பர் யூனிட் கேல்குலேட் பண்ணணும். காஸ்ட்டோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 50,000 டிவைடட் பை இந்த 20,000 யூனிட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி டிவைட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு 2.5. இதுதான் என்னது, காஸ்ட் பர் யூனிட். இப்போ புரியுதா? காஸ்ட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணும்போது காஸ்ட் பர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் வேஜஸை ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஃபார்மேட் அதே தான் வரும். இது மட்டும் நம்ம டிவைட் பண்ணி போடுற மாதிரி வரும். டைரக்ட் வேஜஸ் 25,000, 50,000ல் 25,000 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட்டு 75,000. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் வேஜஸுக்கு காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ, 25,000 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 20,000 டிவைட் பண்ணோன்னா 1.25 காஸ்ட் பர் யூனிட்னு வரும், பர் யூனிட். இப்போது இதை ஆட் பண்ணி நம்ம 75,000 போட்டோம்ல, அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3.75 அப்படி போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த 75,000க்கு டிவைடட் பை 20,000 யூனிட்ஸ் போட்டாலும் இதே 3.75 பர் யூனிட் தான் வரும். இப்போது ப்ரைம் காஸ்ட்டு கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணுறோம் 40,000. இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட்டு 1,15,000 வரும். இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்கான காஸ்ட் பர் யூனிட் 40,000 டிவைடட் பை 20,000 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 2 பர் யூனிட்னு வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட்டுக்கான காஸ்ட் பர் யூனிட் 5.75ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணுவோம். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டோட வேல்யூ 20,000. இதை ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,35,000 வரும். இதுக்கு காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும்ல, 20,000 யூனிட்ஸும் நம்மளுக்கு எவ்வளோ, 20,000 யூனிட்ஸ் டிவைட் பண்ணோன்னா 1 காஸ்ட் பர் யூனிட்னு வரும். இது இங்கே இருக்குல்ல 5.75, இது கூட இந்த 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6.75 காஸ்ட் பர் யூனிட்னு வரும். இப்போது இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,35,000, அதோட காஸ்ட் பர் யூனிட் பார்த்தோன்னா 6.75 காஸ்ட் பர் யூனிட். இது நீங்கள் ஆட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைனா இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், 1,35,000 டிவைடட் பை 20,000 போட்டிங்கன்னா இந்த 6.75 வரும். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆல்ரெடி அதர் எக்ஸசைஸில் சம் நம்பர் 1 and 3 வந்து போட்டிருக்கேன். இது வந்து சம் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம்.